ஹாய், வெல்கம் டு காஜல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, கலத்தப்பம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது ரேஷன் அரிசி தாங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாங்க. இப்போ நான் 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற விடணுங்க. நல்லா ஊறினா தான் சாஃப்டாக அப்பம் கிடைக்கும். அதனால் ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை ஊற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நான் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு ஜாரில் நம்ம இந்த பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இது போல் எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட பொடியாக நறுக்கின தேங்காய் பத்தை 1 பீஸ் தாங்க சேர்த்துருக்கேன். 1 பீஸ் அளவுக்கு தேங்காய் பத்தை பொடியாக நறுக்கிறது சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருந்தேன், வடித்த சாதம். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துக்காதீங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஜார் அலம்பி நான் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லத்தை நான் பொடியாக நறுக்கி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இது பாகுபதம் வர அளவுக்குலாம் நம்ம காய்ச்ச தேவையில்லை, சும்மா கரைஞ்சா போதும். கரைஞ்சிட்டு நம்ம வடிகட்டி அந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, கட்டிகள்லாம் எதுவுமே இல்லை, கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி அந்த மாவு கூட இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம். வெள்ளத்தை நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடா மாவு, அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதனால் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்குது, ஏலக்காயெல்லாம் போட்டு அரைக்கவும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம பொடியாக நறுக்கின தேங்காய் இதை சேர்த்துலாம். ரொம்ப பொடியாக நறுக்கிறது, சும்மா ரோஸ்டட் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் அதே பேன் கடாயிலே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம பொன்னிறமாக பொடிச்சு வச்சோம் இல்லையா, வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த தேங்காயை இப்படி நம்ம உள்ளே தூவிக்கலாம். திருப்பி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கலத்தப்பம். வாவ், அழகாக வருது. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று ஊற்றிக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதை மூடி போட்டுடலாம். நம்ம கலத்தப்பம் செமையாக ரெடி ஆயிருக்கு. ரொம்பவும் டேஸ்டான நம்ம கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. செமையாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா பஃபியாக வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பார்த்தாலே தெரியுதுங்களா, அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க. செமையாக வந்திருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.